வெற்றிவேல் வீரவேல். பயம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பயம்னா அது எதோட சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மனதோட சார்ந்தது. மனதுன்னா நம்ம மூளை யோசிக்கிறது, அதுதான் மனதுன்றது. அன்புன்றது உள்ளத்தில் இருக்கிறது, அது இதயத்தில் இருக்கிறது. அன்பு வேற, மனம் வேற. மனம்ன்றது மூளை யோசிக்கிறது. ஆன்மான்றது மொத்த உடலும் தான் ஆன்மா. இது புரிஞ்சுக்கணும். ஆன்மான்றது தலை மட்டும் இல்லை, உடல் எல்லாமே மொத்தமாக இருக்கிறது ஆன்மா. ஆனால் மனம்ன்றது நம்ம மூளை யோசிக்கிறது, அதுதான் மனம். அன்புன்றது இதயத்தில் இருக்கிறது. இது ஒன்று வேறு வேறு. இப்போ பயம் எதை சார்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா, மனதை சார்ந்தது. இப்போ பயம் தூயது. முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். பயம் தூய பயம் இருக்கணும். அதில் எந்த உணர்வும் கலக்கவே கூடாது. இப்போ ஒரு சில சாகசம் பண்ண போகிறேன், அப்புறம் அதில் சந்தோஷப்பட போகிறேன்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க. அந்த பயம்ன்றது அந்த சந்தோஷமாகவே அது அந்த உணர்வோட எதையுமே கலக்கவே கூடாது. அதுதான் பயம். அந்த பயம் தூயதாக இருக்கணும், தூய பயம். இப்போ அதோட நம்ம ஒரு சாகசம் பண்ண போகிறோன்னு ரொம்ப இது என்னென்னமோ பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த பயத்தோட அந்த உணர்வு இருக்கிறதுக்காக அதில் போயிட்டு சந்தோஷப்படுறேன்னு ஒரு சில உணர்வுகளை அதோட கலந்துருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. பயன்றது இந்த ஆன்மாவை விழிப்படையும் செய்ய ஒரு கருவி. பயத்தை இப்போ பயம் நம்ம மனதில் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த பயம் அழிய அழிய நமக்குள் இருக்கும் தைரியமும் வீரமும் வெளியே வரும். நமக்கு உள்ளே தான் இருக்குது. வீரமும் தைரியமும் ஆன்மாவை சார்ந்தது. ஆன்மாவுக்கு தான் அது வீரமும் தைரியம். இப்போ மனசு ஏன் மரண பயம் இருக்குன்னா வச்சுங்களேன், இது மனதை சார்ந்தது. இந்த பயன்றதே மனதை சார்ந்தது. இந்த மனதுன்றது அழியக்கூடியது, அது உருவாகக்கூடியது, அழியக்கூடியது. நம்ம மனது உருவானது. ஏன் இப்படின்னா, இந்த மனதை வச்சு தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலை, அந்த நிலை நமக்கு கிடைக்குது இந்த மனதால் தான். அப்போ நம்ம இருக்கிறோன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆன்மாவை வெளியே கொண்டு வரணும். ஆன்மாவை மாறணும். நம்ம மனதுன்றது இருக்கவே கூடாது. இதுதான் ஆன்மீகத்தில் நம்ம பண்ண வேண்டியது. இப்போ இந்த மனதுன்றது இந்த பயம், இந்த உணர்வுகள், இந்த அடையாளங்கள். இப்போ நான் இந்த ஊர், நான் என் பேர் இந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டம் பதவி, இதெல்லாம் அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் எல்லாமே மனதை சார்ந்தது. இப்போ உணர்வுகள் பார்த்திங்கன்னா, கோபம், ஆசை, இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் மனதை சார்ந்தது. இந்த பயம், இதெல்லாம் மனதை சார்ந்தது. இந்த பயம் தூயதாக இருக்கணும். இருக்கக்கூடாதுன்னா இல்லை, தூயதாக இருக்கணும். தூயதான்னா அது கூட, அந்த உணர்வு கூட எந்த உணர்வும் கலக்கக்கூடாது. அப்போ இந்த பயத்தை நம்ம போக்குவதன் மூலமாக நாம் இந்த ஆன்மாவை விழிப்படை செய்கிறோம், ஆன்மாவை மாறுறோம். ஆன்மா முழுவதுமாக ஆட்கொள்ளும். இப்போ ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. அழிவு இருக்கான்னு கேட்டால் அழிவு கிடையாது. ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. ஆன்மா பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அது வேறு ஒன்றாக மாறுவதும் இல்லை. அது அப்படியே தான் இருக்கும். இந்த மனது பிறக்கும், இறக்கும். அதனால தான் இறப்புனாவே பயம் வருது.
அப்போ ஏன் பயம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முழுவதுமாகவே மனதால் ஆட்கொண்டு விட்டீர்கள். இப்போ மனது உங்களை வந்து ஆட்கொண்டிருக்கு இப்போ. அதனால தான் உங்களுக்கு பயம் வருது. ஒரு ஆபத்துனா பயம் வர்றதுக்கான முக்கிய காரணமே வந்து மனது தான். அப்போ இந்த பயம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த மனதை இதை வந்து பயத்தை இல்லாமல் செய்வதன் மூலமாக உள்ளே இருக்கிற தைரியமும் வீரமும் வெளியே வரும். அப்படின்னா அது ஆன்மாவை சார்ந்தது. அப்போ உங்களுக்கு வீரமும் தைரியமும் இருக்குது, அது இந்த பயம் போய் தைரியம் வந்துடுச்சுனாவே நீங்கள் ஆன்மா விழிப்படைகிறீங்க அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து சாதாரணமாக ஒரு நாளில் 2 நாளில் நடக்க போகிற காரியம் கிடையாது. இது எத்தனை வருஷம் ஆகும்னு கூட தெரியாது. மெதுவாக தான் பண்ண முடியும். இப்போவே ஓடி போய் எதை உடனே செஞ்சிருன்றது ஆன்மீகம் கிடையாது. இது வாழ்க்கை முழுவதுமாக இந்த காரியத்தை செய்யணும். இந்த பயம்தான் வந்து ஆன்மீகத்தின் முக்கியமான ஆணிவேர். அந்த பயத்தை நம்ம ஆராயும் போது தான் நமக்கு ஆன்மீகம் பிறக்கும், இந்த ஆன்மா விழிப்படையும். அப்போ வந்து இந்த பயத்தை நம்ம எவ்வளோ நம்ம வந்து சரியாக புரிஞ்சிக்கிறோமோ, அதை நம்ம இல்லாமல் பண்ணிவிட்டு தைரியமாக நம்ம இருக்கோமோ, அந்த அளவுக்கு ஆன்மா வந்து விழிப்படைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பயம்தான் நம்ம ஆன்மீகத்தில் நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டியதே அதான். இப்போது இந்த பயம்தான் நமக்கு வந்து முக்கியமானது. இதை தான் நம்ம ஆராயணும், இதை தான் நம்ம வந்து சரியாக புரிஞ்சிக்கணும், இதை தான் நம்ம இல்லாமல் பண்ணணும். அப்போ நம்ம பயத்தை இல்லாமல் பண்ணிட்டோம்னா மனதுன்னு ஒன்று இல்லாமல் போயிடும். ஆன்மா அது மட்டும்தான் இருக்கும். ஆன்மா இருந்துச்சுன்னா நமக்கு இன்பம் துன்பம் அந்த மாற்றம் இருக்காது, ஆழ்ந்த அமைதி இருக்கும். இதுதான் நம்ம செய்ய போகிறது. அப்போ பயம்ன்றது வந்து தூயதாக இருக்கணும். அதோட எந்த உணர்வும் கலக்கக்கூடாது. சாகசம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு யாரும் போயிட்டு அதன் மூலமாக சந்தோஷம் அடைய போகிறோம் அப்படின்னு நீங்கள் பொய்யா நம்பக்கூடாது. இந்த பயத்தின் மூலமாக சந்தோஷம் அடைய முடியாது. அந்த பயத்தை 100% பயப்படுவோம். அதே மாதிரி மனதளவில் 100% எதிர்கொண்டு நிற்கணும். மனதளவில் மட்டும்தான் தயாராகணும். மனதளவில் நான் எதுக்கும் தயாராக அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் தயாராகணும். இது ரெண்டுமே ஒன்றா இருக்கணும். 100% பயப்படணும், அதே மாதிரி மனதளவில் 100% நான் எதுக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் தயாராகணும். இதுதான் இந்த தயார் நிலையில் இருக்கும்போது தான் இந்த பயம் இல்லாமல் போய் தைரியம் வெளிப்படும். அதே மாதிரி ஆன்மா வந்து விழிப்படையும். வெற்றிவேல் வீரவேல்.